திருமண வீட்டில் வைத்த பேனர் சர்ச்சையால் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நெட்டூர்ல 5 பேருக்கு வெட்டு, 5 பேருக்கு கத்தி குத்து அப்படின்னு செய்திகள்ல பார்க்க முடிஞ்சு. உண்மையிலே திருமண பேனர் தான் பிரச்சனையா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, நேற்று மாலை, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 5:30 மணிக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் நெட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் ஒரு திருமண வீடு. ஒரு 5 பேர் பைக்கில் வரானுங்க. பைக்கில் வந்து பைக்கை ஸ்டாண்டை போட்டு கையில் வச்சிருந்த அருவா கத்தி இதை வச்சு கண்ணா பின்னான்னு கையில் தென்படுற எல்லாரையும் வெட்டுறானுங்க. அதை வெட்டியதில் ஒருத்தருக்கு வந்து கால் வந்து அப்படி தொங்கிருச்சு. காலில் சதையே இல்லை, கையில் சதை இல்லை, கழுத்தை தவிர. அதாவது உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற என்ன இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் கையில் கண்ணில் பார்க்குற எல்லாரையும் வெட்டுறானுங்க. அதில் ஒரு 5 பேர், 4 பேர் அதே ஊரை சார்ந்தவங்க. இன்னொருத்தர் தென்காசி பகுதியை சார்ந்தவர். இன்னொரு தம்பி வந்து சாம்பவர் வடகரை அப்படிங்கிற பகுதியை சார்ந்த மேல அடிக்கக்கூடிய ஒரு பையன், பறை அடிக்கக்கூடிய ஒரு பையன். இந்த 6 பேரும் கடுமையாக தாக்கப்படுறாங்க. தாக்கிட்டு இவனுங்க ஓடுறானுங்க. ஓடிட்டு போற வழியில மானூர் அப்படிங்கிற அந்த நெட்டூர்லேருந்து ரெட்டியார்பட்டி வழியா மானூருக்கு போறானுங்க. மானூர்ல இவங்க வெட்டிட்டு வரும்போது தகவல் போகுது, இப்படி இந்த மாதிரி வெட்டிட்டு ஒரு கும்பல் போகுது, பைக்ல போறாங்கன்னு போன்ல போறாங்க. அங்க ஒரு 4-5 பேர் மறிச்சிருக்காங்க. மறிச்சதை 2 பேரை வெட்டுறாங்க. அங்க 2 பேர் வெட்டிட்டு போறாங்க. காவல்துறை வந்து தீவிரமா தேடுது. தென்காசி மாவட்ட காவல்துறை, திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை 2 அதிகாரிகளும், அதாவது கண்காணிப்பாளர், சூப்பரண்டா போலீஸ் 2 பேர் வராங்க. காவல்துறை குவிக்கப்படுது. குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை கிட்டத்தட்ட 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை துவங்கப்படுது. இதுல ஒரு 2 பேர் வந்து கருவ காட்டுக்குள்ள ஒளிஞ்சுவாங்க. ட்ரோன் கேமரா விட்டு காவல்துறை அவனை 2 பேரை கைது பண்றாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 8 பேர்ல 6 பேர் கிட்டத்தட்ட 19-20 வயசு, 2 பேர் வந்து 16 வயசு. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி முடிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 2 வெட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த 6 பேருக்கும், இந்த வந்த 5 பேருக்கும், இல்ல கைது செய்யப்பட்டிருக்க இந்த 8 பேருக்கும் பின்னணி என்ன முன் விரோதம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா முன் விரோதமே கிடையாது.